Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 6 ஓட ஸ்டார்டிங்ல நிரன் இந்த கண்ணாடி ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்க. அவன் முன்னாடியே குயிராங் வந்து நிக்குது. அப்ப இது நிரன் கிட்ட என்னடா அசையாம நின்னுட்டு இருக்க? பேட்டில் ஃபீல்ட்ல எல்லாரும் அவங்களோட மோசமான எதிரிங்களை மீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல. அதே நேரத்துல இங்க இந்த மங்கி டீமனோ வீட்டுக்கு பின்னாடில இருந்து வந்து அவனை மிதிச்சு தள்ளுது. அதே நேரத்துல இங்க டாங்கோ அவனோட ஃபார்ச்சூன் டெல்லர் உருவத்தை பார்த்து நீ வந்துன்னு சொல்ல வர. அதுக்குள்ள இந்த டாங்கோ இப்ப நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நீ யாருன்றதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ இந்த டோரை கிராஸ் பண்ணி போகணும்னா அதுக்கு நீ உன்னோட திறமையை என்கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்ல. அதுக்கு இந்த டாங்கோ இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஜியா ஹவோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த ட்ரம் சவுண்ட ஃபாலோ பண்ணி போக அவன் குடிக்க அந்த பாட்டில் ஃபுல் ஆகிக்கிட்டே போட்டு பேட்டிவா அதை கவனிக்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தென் இங்க ஃபேயை எல்லாரும் திட்டிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க பீட் உருவத்துல இருக்கிற குயிராங்கோ இவங்க 3 பேர் கிட்ட இப்ப நம்ம அந்த டீமனை லாக் பண்றதுக்கு தான் இங்க இருக்கோம். சோ இப்ப நம்ம இந்த ஃபாக விட்டு வெளியே போனோம்னா நாம இங்க ஒரு ஆளை பலி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கட்டிய காட்டுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க யோகோ கேப்பே விடாம ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்க. இங்க இந்த குயிராங் நிரன் கிட்ட வெறும் இந்த கண்ணாடி தான் உன்னோட மோசமான எதிரியான்னு கேக்குது. நான் இங்க இந்த மங்கி டீமன் சண்டைக்கு ரெடியா இருக்க. வீட்டோட பாட்டு மறுபடியும் நீயான்னு கேட்டுட்டு சரிவா மூடி பாட்டுல நீ வாடிக்கிட்ட சண்டை போடுறான். பட் இந்த தடவை இவன் இந்த மங்கி டீமன் கிட்ட பயங்கரமா அடி வாங்குறான். அதே நேரத்துல இங்க ஃபேயும் அவளோட பைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இவன் கூட்டத்துக்குள்ள மெதுவா நடக்க ஆரம்பிக்க இங்கே டாங்கும் அகைன் இந்த டாங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்ப இவனும் உண்மையான டாங்க பாட்டு உனக்கு இங்க இருந்து வெளியே போனா நான் சொன்னதை செய்யணும் சொல்ல. அதை கேட்டு இவனும் வேற வழி இல்லாம இந்த டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றான். கட் பண்ண இங்க டாவ் பொய்யான பீட் கிட்ட நீ சீரியஸா வாடா சொல்றேன்னு கேட்க. அதுக்கு பீட்டோ நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள யாராவது ஒருத்தரை நம்ம சாக்ரிஃபைஸ் கொடுத்தாகணும் ஆரெல்ஸ் இங்க வேற யாராவது செத்துருவாங்கன்னு சொல்ல. அது எப்படி ஒருத்தரை சூஸ் பண்றதுன்னு டாவ் பைட்டோட கேக்குறான். அப்ப பீட்டோ டென் நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணவான்னு கேட்டு இவங்களை இன்னமும் பயமுறுத்தி விட ஜாக்கோ நான் இதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு மத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு நான் என் உயிரை கொடுக்கறேன்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டாங் கரெக்டா பதில் சொல்லிடுறான். பட் செகண்ட் கொஸ்டின்ல தப்பு பண்ணிடுற. இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் டாங்கோ நீ ஒழுங்கா புக்க பாட்டு படிக்க மாட்டியாடான்னு கேட்டு உனக்குலாம் எடுக்கடா அந்த கண்ணுன்னு சொல்லி இவன் ஒரு பொம்மையோட கண்ணை கட்டியால குட்ட அது டாங்குக்கு அஃபெக்ட் ஆகுது. தென் தேர்ட் கொஸ்டினுக்கும் இவன் தப்பா ஆன்சர் பண்ணிற. இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் டாங்கோ அந்த பொம்மையோட கால குட்டுறான். அப்ப உண்மையான டாங்கோ வழியில கட்ட இவனும் நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஃபீல்ட விட்டு நீங்க எல்லாம் உயிரோட போவீங்களா இல்லையான்றத கணிச்சு சொல்லு. ஆண்டில உனக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் நான் அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஜியா ஹவ் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணி கீழே விழுந்துடுறான். அப்போ அங்க நிறைய ஆவிங்களோட கை அவனை பிடிச்சி அவனை ஏண்டிக்க விடாம பண்ணுதுங்க. அண்ட் அப்போ ஜியா ஹவோ அவன் எப்படி அவனோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிருக்கான்றத ரியலைஸ் பண்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஃபேயோ அந்த கூட்டத்துக்குள்ள மெதுவா போயிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு இன்னும் சில பழைய மெமரிஸ் வருது. லைக் சிராவும் அவளோட மாஸ்டர்ஸும் நீ எல்லாம் வேஸ்ட், நீ எங்க எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்ற மாதிரி. தென் இங்க யோகோ கேப்பே விடாம அந்த ட்ரம்ஸை ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அதே நேரத்துல இங்க டாங்கோ ஒரு 3 காயின்ஸை வச்சு ஃபியூச்சரை கணிச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல யோக் டாங் கிட்ட அதுல என்ன காட்டுதுன்னு கேட்க டாங்கோ இந்த டயக்ராம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு யோகோ பட் நீ சொல்றதுதான் கரெக்டா இருக்காதுன்னு சொல்ல. அதை கேட்டு பீட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் இப்ப டாங் அதை நினைச்சு பாட்டு இருக்கிறப்ப இவனோ என்னடா ஸ்டாப் பண்ணிட்டா சீக்கிரமா இந்த டயக்ராம கம்ப்ளீட் பண்ணு, அப்படி இல்லனா உனக்கு பதிலா நானே ஒரு முடிவு எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பீட்டோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் இந்த மங்கி டீமனோ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ பீட் மட்டும் தான் இடிக்கிட்ட அடி வாங்குறான். அண்ட் அந்த மங்கி டீமனை பீட்டால ஒரு அடி கூட அடிக்க முடியல. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இங்க யோக் அந்த ட்ரம்ஸ் அடிச்ச அடியில அந்த 2 ஸ்டிக்ஸுமே உடஞ்சு போயிருது. அண்ட் அதோட இவ ரொம்ப நேரம் பிளே பண்ணதுல அவளோட கையெல்லாம் புண்ணாயிருது. கட் பண்ணா இப்ப இங்க குயிராங் நிரன் கிட்ட ட்ரம் சவுண்ட் ஸ்டாப் ஆயிருச்சு. அண்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தோட்டு போயிட்டாங்க, பட் நீ மட்டும் தான் இன்னும் சண்டை போடாம இருக்குன்னு சொல்லி இது நிரனை சண்டை போட வைக்கிறதுக்கு அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேச இப்ப இன்னொரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அண்ட் அதுல நிரனோ மற்றவங்க கிட்ட அங்க என்ன நடக்கும்ன்றத சொல்ல முடியாது. சோ அங்க நம்ம உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். சோ யாருக்காவது இதுல விருப்பம் இல்லனா நீங்க தாராளமா இங்க 2 ஏஞ்சி போயிடலாம்னு சொல்ல. பட் அப்படி பண்ணா அந்த டீமன் வின் பண்ணிருமேன்னு டாங் சொல்றான். நான் இங்க நிரனோ நாங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம்னு சொல்ல. அதுக்கு இந்த குயிராங்க உனக்கு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட தைரியம் இல்ல, தென் நீ எப்படி இங்க 2 வெளியே போறதுக்கு வழியை கண்டுபிடிப்பேன்னு கேக்குது. ஆனா இப்ப நிரனோ நான் இங்க 2 எஸ்கேப் ஆறதுக்கு வரல, உன்னை சீல் பண்றதுக்கு தான் வந்தேன். அண்ட் இவ்வளவு நேரம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு சேர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல. இங்க ஜாக் அந்த பொய்யான பீட் கிட்ட 2 கட்டிய வாங்கி இவன் அந்த பீட்டையே கட்டியால குட்டிற அவனோட சேர்த்து அந்த கட்டியும் அங்க 2 மறைஞ்சு போயிருது. அப்புறம் இவனோ எங்களை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரிஞ்சுட்டான்னு கேக்குறான். தென் இங்க யோகோ ஏஞ்சி நின்னுட்டு ஸ்டிக்ஸ் இல்லனா என்ன அதான் கை இருக்கேன்னு நினைச்சு இவன் அந்த ட்ரம் அவ கையாலேயே பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் இங்க டாங்கோ 3ல 2 காயின்ஸ் மட்டும் பாத்துட்டு எங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும், பட் கடைசியில நாங்க தான் வின் பண்ணுவோம்னு சொன்னதும் நீ இன்னும் அந்த கடைசி காயினை பார்க்கவே இல்லையே, தென் நீ இதை எப்படி சொல்றேன்னு இந்த டாங் கேட்க. அதுக்கு இந்த டாங்கோ நான் அதை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஏன்னா எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் அந்த 3rd காயினை ஓபன் பண்ணி காட்ட இவன் சொன்ன ஆன்சர் கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிருது. சோ இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் டாங்கோ இங்க 2 மறைஞ்சு போயிடுறான். அப்புறம் இங்க ஃபேயோ அவளோட பிரேஸ்லெட்ல 2 யாவுக்களை யூஸ் பண்ணி அந்த கூட்டத்தை இவளை விட்டு விலக்கி விடுறா. நான் இப்ப இன்னொரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல ஃபே நிரன் கிட்ட அவளோட பிரேஸ்லெட்டை காட்டி நமக்கு யாவெல்லாம் நேச்சருக்கு அகேன்ஸ்டா நடுங்கன்னு தான் சொல்லி தந்துருக்காங்க. பட் நீ இந்த யாவுக்களை நல்லா கவனிச்சு பார்த்தா இதுங்களும் நிலம், நீர், காற்று, நெருப்புன்னு இப்படி நேச்சருக்குள்ளதான் அடங்கி இருக்குதுங்கன்னு
சொல்ல அதை கேட்டு நிரனும் சரி இப்ப இதை உனக்கு செல் பண்ற ஐடியா இருக்கா, ஏன்னா இதை விட்டா உனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்றான். ஆண்ட்ராய்டுக்கு ஃபேயும் நான் இதை விற்க மாட்டேன், நான் போற வழியில என்ன யார் வேணாலும் கைவிடலாம், பட் நேச்சர் என்ன கைவிடாது, அது எப்பவும் என்ன பாதுகாக்கும்னு சொல்றா. அண்ட் அதே மாதிரியே இங்கேயும் ஃபே அவளோட பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறா. கட் பண்ணா இங்க இந்த மங்கி டீமனும் பேரு கேட்ட மாதிரியே குரங்கு வீட்டை காட்டிட்டு இருக்க. அதை பார்த்து பீட்டோ அவன் நிரன் கிட்ட பேசினதை நினைச்சு பாக்குறான். அதுல இவன் நிரன் கிட்ட சப்போஸ் ஒரு நாள் எனக்குள்ள இருக்கிற டீமனை வெளியே எடுக்கிற வழி உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அந்த டீமனை எனக்குள்ள ரெண்டு வெளியே எடுத்துருன்னு சொல்ல, பாடி போர்டு உன்னோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு, தென் எதுக்காக நீ இப்படி சொல்றேன்னு நிரன் கேக்குறான். ஆண்டோடுக்கு பீட்டோ எப்படி பார்த்தாலும் அது ஒரு டீமன் தானேன்னு சொல்ல, அதை கேட்டு நிரனோ இதை நீ உனக்கு இருக்கிற சாபமா பாக்காத, இந்த டீமன் உனக்குள்ள எப்படி வந்ததுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, பட் உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்க, சோ இதை நீ ஒரு வரமா நினைச்சுக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். தென் இப்ப இங்க பீட்டோ அந்த மங்கி டீமன் பண்ற ஆக்ஷன்ஸ பார்த்து இவனும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். தென் இவங்களுக்குள்ள அகைன் சண்டை ஸ்டார்ட் ஆக இந்த தடவை பீட் நார்மலா சண்டை போடாம அந்த மங்கி டீமன் மாதிரியே சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிடுறான். ஆண்டட் அங்க இருந்து மறைஞ்சு போனதுல இவன் வாங்கின அடியும் சேர்ந்து மறைஞ்சு போயிருது. அதே நேரத்துல இங்க டாங்கோ அந்த டிராயிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ஏற்பட்ட காயங்களும் மறைஞ்சு போயிருது. தென் இப்ப இன்னொரு ஒரு சின்ன பிளாக காட்டுறாங்க. அதுல ஜியா ஹவ் டாங் கிட்ட டேய் நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், அதை கேட்டுக்கோ, நீ இப்படி ஃபியூச்சரை கணிக்கிறப்ப நீ வெறும் புக்ஸ்ல போட்டிருக்கத மட்டும் பார்க்க கூடாது, உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய்யணும், ஏன்னா எவன் உன்கிட்ட இது மூலியமா தான் பேசணும்னு சொல்றான். அண்ட் அதை டாங்கோ இப்ப நினைச்சு பார்த்துட்டு அங்க ரெண்டு எஞ்சி போறான். அப்புறம் இங்க ஜியா ஹவோ எதை பத்தியும் யோசிக்காம ஒரு கட்டியை எடுத்து அவன் அந்த பாட்டில புடிச்சிருந்த கையில குட்டிற உடனே அந்த ஆவிங்களும் அவனை விட்டு போயிருதுங்க. தென் எல்லாருமே அங்க கேக்குற ட்ரம் சவுண்ட ஃபாலோ பண்ணி வந்து ஒண்ணு செஞ்சிடறாங்க. அப்ப கடைசியா பீட் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு நிரன் இன்னும் வரலையான்னு கேட்க, அதே நேரத்துல இங்க குயிராங்கோ நிரன் கிட்ட நீ காலத்துக்கும் இங்கேயே மாட்டிக்கிறதுக்கு பிளான் பண்றியான்னு கேக்குது. நான் இங்க ஜியா ஹவோ இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நம்ம இந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்ல இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பீட் நிரன் கிட்ட எனக்கு பயமா இருக்கு, சப்போஸ் அந்த டீமன் அகைன் என்ன கண்ட்ரோல் எடுத்து என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அதை கேட்டு நிரனும் நான் உன் கூட தானே இருக்கேன், சோ அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அதோட நான் எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். அண்ட் இப்ப அதை பீட் நினைச்சு பாக்க இங்க குயிராங்கோ நிரன் கிட்ட உன் முன்னாடி இருக்கிற கேண்டில் அணைச்சு நீ இந்த ரிச்சுவலை முடிச்சிரு, சோ தட் நம்ம ரெண்டு பேருமே இங்க ரெண்டு வெளியே போயிடலாம், பட் நீ அப்படி பண்ணலனா நம்ம ரெண்டு பேரும் காலத்துக்கும் இங்கேயே மாட்டி போன சொல்ல நிரன் அவன் கையில அந்த த்ரெட் வரத பாக்குறான். அப்புறம் இவன் அந்த குயிராங்க பாட்டு நீ மட்டும் தான் இந்த இடத்துல மாட்டிக்க போற அண்ட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப போக போறேன்னு சொன்னதும் பீட் நிரன் அந்த இடத்துல ரெண்டு வெளியே இழுத்துறான். அப்புறம் பீட்டும் எல்லாருமே இங்க வந்துட்டாங்க, நீ தான் கடைசியா வந்திருக்கன்னு நிரன் கிட்ட சொல்ல, அதை கேட்டு நிரனோ டென் நான் மட்டும் தான் தோத்து இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் என்ன இப்படி காப்பாத்தணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். தென் நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்றதுக்கு சீக்கிரமாவே கத்துக்கிட்டடான்னு சொல்ல, அதுக்கு பீட்டும் நான் இன்னும் எதையும் கத்துக்கல, நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன், மத்ததெல்லாம் இந்த த்ரெட் பாத்துக்கச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரெண்டு பேரோட சோலும் கனெக்டடா இருக்கு, சோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வேண்டா நீ அதை என்கிட்ட சொல்ல பாரு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் தனியாள் கிடையாது, உன் கூட நான் இருக்கேன் அண்ட் நாங்க எல்லாருமே இருக்கோம்னு சொல்ல இப்ப இவங்க எல்லாருமே அந்த ஃபாக விட்டு வெளியே வந்துடுறாங்க. தென் இவங்க உடனே அந்த குயிராங்க சீல் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணதும் அந்த விஷயம் இங்க லிபாவுக்கு ஃபீல் ஆகுது. சோ இவன் உடனே யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பாக்குறதுக்கு இவன் ஒரு காக்காவை அங்க ரெண்டு அனுப்பி விடுறான். தென் இவன் அந்த காக்காவோட விஷன் மூலியமா இவன் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எது கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 மில்லியன் ஓகேவான்னு கேக்குறப்ப பீட் லிபாவு கிட்ட நான் எது கேட்டாலும் நீ தருவியான்னு கேக்குறான். அப்ப ஃபேயும் அவன் கிட்ட எல்லாம் பேசாதன்னு பீட் கிட்ட சொல்ல பீட்டோட கேட்காம லிபாவு கிட்ட எனக்கு என்னோட தங்கச்சியோட லைஃப் ஸ்பிரிட் திரும்ப வேணும்னு கேக்குறான். அண்டாட கேட்டு லிபாவும் சிரிச்சிட்டு சோ உனக்கு உண்மை தெரியாதான்னு கேட்க பீட்டோ என்ன உண்மைன்னு கன்ஃபியூஸ்டா கேக்குறான். அப்ப லிபாவோ இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற ரிச்சுவலால குயிராங்கோட சேர்த்து மற்ற லைஃப் ஸ்பிரிட்ஸும் சீல் ஆயிரும், சோ உன்னால இதுக்கப்புறம் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியாது, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றப்ப ஜியா ஹவ் அவன் கிட்ட இருக்கிற கட்டியை எடுத்து வீசி அந்த காக்காவை போட்டு தள்ளிடுறான். அப்ப பீட்டோ நிரன் கிட்ட அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்க யாருமே அவன் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. சோ பீட்டோ அந்த செயினை ரிமூவ் பண்ணிட்டு நிரன் கிட்ட போறப்ப ஃபேயும் ஜியா ஹவோ அவனை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிக்க நிரனும் அந்த குயிராங்க ஃபுல்லா சீல் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா பீட்டோ நிரன் கிட்ட வந்து அவன் சட்டையை பிடிச்சு நீ என்கிட்ட போய் சொன்னியாடான்னு கேக்குறான். தென் அந்த லிபாவுடான போய் சொன்னான் என் தங்கச்சி இப்ப சேஃபா தானே இருக்கான்னு கேட்க நிரன் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றான். சோ பீட்டோ பதில் சொல்லுடான்னு கேட்டு கோவப்பட அப்ப ஃபேயும் நம்மளால உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம், பட் நம்ம மட்ட எல்லாரையும் காப்பாத்திருக்கோம்னு சொல்ல பீட்டோட கேட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லன்னு கட்டுறான். அப்புறம் இவன் நிரன் கிட்ட நீ என்கிட்ட போய் சொன்னியாடான்னு கேட்டு அழுதுகிட்டே இவன் நிரனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு போயிடுறான். தென் இவன் அவனை விட்டுட்டு அங்க ரெண்டு தள்ளி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்கு கிட்ட போறாங்க. ஆனா பீட்டோ யாரும் என்ன தொடாதீங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுறான். அப்ப பீட் அழுது இருக்கிறத பார்த்து நிரனும் சடனா திரும்பி அந்த குயிராங்க சீல் பண்ண பாட்டை உடைச்சிடுறான். அண்ட் அடால இங்க குழாயோ இப்ப கண் முழிச்சிட இங்க ஃபேயோ என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு நிரன் நடிட்டுறா. ஆனா அதுக்கு நிரனோ எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு சைலண்டா போயிட ஜியா ஹவ் பீட் கிட்ட அவன் உன்கிட்ட போய் சொல்லலடா, அவன் எங்க கிட்ட தான் போய் சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப உன் தங்கச்சி கண் முழிச்சிருப்பான்னு சொல்றான். சோ பீட்டோ உடனே அவனோட தங்கச்சியை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் ஜியா ஹவ் கிட்ட வந்து பேசுறப்ப அந்த டீமனை சீல் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அதோட பவர்ஸ் வீக்கா இருக்கும். சோ நிரன் அந்த பாட்டை உடைச்ச டைம்ல குயிராங் புடிச்சு வச்சிருந்த லைஃப் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே எஸ்கேப் ஆகி போயிருச்சுங்கன்னு சொல்றான். பட் இப்ப அந்த குயிராங்கும் வெளியே தான் சுட்டிட்டு இருக்கு. ஆண்டோட் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும்னு சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரோட்டஸ்டும் எல்லைய மீறி போகுது. பட் யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இங்க ஃபேய் நிரன் கிட்ட நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாடுறான்னு சொல்ல அதுக்கு நிரனும் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம அதை சீல் பண்ணிடலாம்னு சொல்றான்.
ஆனா ஃபேயோ நீ அந்த சான்ஸ் வரும்னு நினைக்கிறியா? அது வரைக்கும் லிபாவ் சும்மா இருப்பானு நீ நினைக்கிறியான்னு கேக்குறா. தென் இப்ப நிரன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு எதிரில பீட் வந்து நிக்கிறான். சோ நிரன் நோய் போன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு கேட்க பீட்டோ அவன் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருவான்னு சொல்றான். அப்புறம் இவன் நிரனை போய் ஹகனிட்ட நீ இப்ப சோகமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், பட் நீ என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் அதை செய்யறேன், என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லிட்டு நீ என்ன முழுசா நம்பலாண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்க லிபாவோ நிரனை டார்கெட் பண்ணி ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கான். அதாவது நிரன் அந்த குயிராங்கோட பாட்டை உடைக்கிறப்ப அவன் கையில அடிபட்டு அந்த பாட்ல நிரனோட ரத்தம் பட்டிருக்கு. அண்ட் லிபாவ் எப்படியோ கண்டுபிடிச்சு இப்போ நிரனோட லைஃப் ஸ்பிரிட்டை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்துல இங்க நிரனும் பீட்டை ஹகன்றதுக்கு அவன் கையை தூக்குறப்ப இவனுக்கு லிபாவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஃபீல் ஆகுது. தென் இங்க லிபாவ் அந்த த்ரெட்டை கடனதும் இங்க நிரனோட லைஃப் ஸ்பிரிட் அவனை விட்டு போயிருது. கடனா இப்ப நிரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப பீட் அவனை பாட்டு நான் உன்னை கண்டிப்பா காப்பாற்ற வேண்டான்னு சொல்றான். தென் இப்ப டாங் பீட் கிட்ட டாக்டர்ஸ் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டாங்க, பட் எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல தென் எதுக்காக அவன் என் தங்கச்சி இருந்த மாதிரியே இருக்கான்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு டாங்கோ ஹியூமனோட சோல் ரெண்டா பிரிஞ்சிருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் தான் லைஃப் ஸ்பிரிட், அது யாங்க ரெப்ரசென்ட் பண்ணும், அண்ட் அதுதான் உன்னோட கோர் இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் நீ எதுக்காக வாழ்றன்றத முடிவு பண்ணோம்னு சொல்லிட்டு அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமா அதுதான் பாடி மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணோம்னு சொல்றான். தென் பொதுவா யாங்கன் இங்கு எப்பவும் ஒன்னாதான் இருக்கும், பட் இப்போ நிரனோட கண்டிஷன்ல அவன் கிட்ட இங்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல அது கேட்டு பீட்டோ பட் என் தங்கச்சி திரும்ப வந்துட்டாலே சோ நிரனாலையும் திரும்பி வர முடியும் தானே கேட்க அட நாம அப்படி கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா உன்னோட தங்கச்சியோட லைஃப் ஸ்பிரிட் உயிராங்கிட்ட இருந்தது, ஆனா நிரனுக்கோ அப்படி இல்ல, அவனுக்கு லைஃப் ஸ்பிரிட்ட கண்ட ரிச்சுவல் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அவனோட லைஃப் ஸ்பிரிட் வேற உலகத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கும்னு ஜியா ஹவ் சொல்ல தென் நம்ம அதை திரும்ப வர வைக்கிறதுக்கு ரிச்சுவல் பண்ண முடியாதான்னு யோக் கேக்குறா. அண்டலுக்கு ஜியா ஹவோ அந்த உலகம் ரொம்பவே பெருசு, சோ நம்ம அவனை கூப்பிட்டாலும் அது அவனுக்கு கேக்குமான்றது தெரியாதுன்னு சொல்றப்ப பீட்டோ டென் இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேக்குறான். அப்ப ஜியா ஹவோ பீட் கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்கு, இப்ப நிரனை உன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷனை வச்சு நாம அவன் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண முடியும்னு சொல்ல அதை கேட்ட உடனே டாங்கோ அப்படி பார்த்தா பீட்டோ அந்த உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல அதை கேட்டு ஜியா ஹவோ பீட் கிட்ட அதனால தாண்டா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ இதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கியான்னு கேட்டதும் பீட் அதுக்கு உடனே ஓகே சொல்லிடுறான். அப்ப டாங்கோ என்னடா பேசிட்டு இருக்க, அது உனக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல அதுக்கு பீட்டோ நிரன் என் தங்கச்சியை காப்பாத்திருக்கான், சோ நான் அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். நான் இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க, அதுல இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப நிரன் பீட் கிட்ட எனக்கு அந்த சோல் பைண்டிங் ரிச்சுவலை பத்தி நல்லா தெரியும், அப்படி இருந்தும் நான் அதை பண்ணேன், பட் இப்போ நான் உன்னை அப்படியே விட்டு இருக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க பீட் அவன் புலம்புறத சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றான். அப்ப நிரனோ இதெல்லாம் உன்னாலதான், நீ தான் என்ன இப்படி மாட்டிட்டேன்னு சொல்ல இப்போ எடுக்கடா நீ என் மேல பழிய போடுறேன்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் நம்ம மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இருந்திருந்தா நான் உன்னை நினைச்சு இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு பீட்டோ தென் இப்ப என்ன நான் உன்னோட ஹார்ட்டுக்குள்ள ஃபீலிங்ஸ கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல வரியான்னு கேட்டதும் நிரன் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்றேன்னு கேக்குறான். அப்ப பீட்டோ நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் கல் நெஞ்சக்காரனா இருந்த, பட் இப்போ நீ அந்த மாதிரி இல்ல, நீ இப்பெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேரிங்கா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பெருமையா சொல்ல அதை கேட்டு நிரனும் நீ இதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்காடுன்னு சொல்றான். அண்ட் அப்ப பீட்டோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கல் நெஞ்சக்காரனே கிடையாது, நீ ஜெயசல் சுண்டரேவா இருக்குன்னு சொல்றான். அண்ட் அதுக்கு அர்த்தம் ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் ரூடா நடந்துப்பாங்க, அவங்கள பிடிக்காத மாதிரி காட்டிப்பாங்க, பட் அவங்க அந்த பர்சன் மேல ரகசியமா அன்பு வச்சிருப்பாங்க, அந்த நாட்களோ போக போக அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சோ இப்ப நிரனோ இந்த வார்த்தையை கேட்டதும் நான் ஒன்னும் அப்படி கிடையாதுன்னு இவன் பீட்டோ பீட்டோ நீ அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றான். அண்ட் இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you in next video.